வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹார்ட் ஷேப் கியூபை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த கியூப் வந்து ஒரு அட்வான்ஸ் கியூப். அதாவது இந்த கியூப் உங்க கையில் இருக்கு அப்படின்னா, கட்டாயம் இந்த மாதிரி நார்மல் 3x3 கியூப் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இதை சால்வ் பண்றது முக்கியமான கீ பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் கரெக்ட் பண்ணி சொல்லுவேன். மற்றபடி கொஞ்சம் ஸ்பீடாகவே போறேன். ஏன்னா இது இன்டெப்தா வந்து எடுத்தா ரொம்ப டைம் எடுக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த 3x3 எப்படி சால்வ் பண்ண போறோமோ அதே பேட்டர்ன்லாம் இதையும் சால்வ் பண்ண போறோம். என்ன காரணம்னா, இதுக்கு எப்படி 3 லேயர் இருக்கோ அதே போல இதுக்கும் 3 லேயர் பாருங்க. 3 லேயர் அதே போல வந்து 9 காயின் இருக்கும். இங்கேயும் அதே போல மிடில் லேயரு, பாட்டம் லேயர் எல்லாமே அப்படி 3x3 மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கலர் இருக்கும். இங்க கலரே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான். ஸோ இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ இந்த எட்ஜ் பீஸ் பாருங்க. இந்த எட்ஜ் பீஸ் இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். ரெண்டுமே சேம் கலர், எந்த சேஞ்சுமே இருக்காது. நீங்க தவறுதலா இந்த காயினை இங்கேயும் இந்த காயினை இங்கேயும் வச்சுட்டா என்ன ஆகும்னா பேரிட்டி வரும். ஸோ எல்லா காயினுமே அப்படிதான் இருக்கும் பாருங்க. இந்த பீஸ் வந்து இங்க போகும், இந்த பீஸ் இங்க வரும். அதே போல பாருங்க, இந்த கருடு பீஸ் இங்க வரும், இது இங்க போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறனால நிறைய பேரிட்டி வரும். பேரிட்டி எல்லாத்தையும் நான் மேக்ஸிமம் கவர் பண்றேன். ஒருவேளை நான் கவர் பண்ணாத பேரிட்டி இருந்துச்சு, உங்களுக்கு சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு முறை சஃபல் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்படி இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அந்த பேரிட்டியை நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இதை சஃபில் பண்ணலாம். சஃபில் பண்றதுக்கு மேலே ஒரு கீ பாயிண்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதுல பாருங்க, எட்ஜ் பிளஸ் இருக்கு பார்த்தீங்களா? பிளஸ் வந்து இந்த எட்ஜ் 4 காயின் ஒரே சைஸ்ல இருக்கு. ஆனா இங்க பாருங்க, 2 வந்து பெருசா இருக்கு. இது பிளஸ்ங்க. இதுல பாருங்க 2 பெருசா இருக்கு, 2 சின்னதா இருக்கு. இந்த 2 பெருசுக்கு இடையில இந்த கருவுடு கார்னர் பீஸ் வரும். இந்த 2 சின்னதுக்கு இடையில சின்ன கருவுடு கார்னர் பீஸ் வரும். இதை மட்டும் நான் வச்சுங்க. பட் இந்த 2 சேமா தான் இருக்கும். இது இங்கனால வரலாம், இது இங்கனால வரலாம். அப்படி மாறி வரும்போது என்ன பிரச்சனை வரும்னா, பேரிட்டி வர வாய்ப்பு இருக்கு. பேரிட்டி எப்படி சால்வ் பண்ணணும் எண்ட்ல சொல்றேன். ஓகேவா? இது ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, இந்த சென்டர் பீஸ் பாருங்க, இப்படி ஸ்மூத்தா இருக்கா? இது வந்து தவறுதலா இப்படி பெரண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். பெரண்ட் இருக்கும்போது என்ன ஆகும், இந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போதே, ஃபர்ஸ்ட் லேயர் சால்வ் பண்ணும்போதே இப்படி ஸ்மூத்தா இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? நீங்க வந்து இப்படி தவறுதலா, அதாவது இந்த எட்ஜ் இங்கேயும் இந்த எட்ஜ் இங்கேயும் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, இந்த இது இப்படி ஸ்மூத்தா இருக்காது. உங்களுக்கு எப்படி தெரியுதுல்ல? இப்படி ஸ்மூத்தா வரணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போதே ஸ்மூத்தா வச்சுக்கோங்க. அதே போல லாஸ்ட் லேயர்லயும் வந்து இந்த பிரச்சனை வரும். அந்த லாஸ்ட் லேயருக்கு நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். இதை சென்டரை மட்டும் ரொட்டேட் பண்றதுக்கு, இல்லை எட்ஜை ரொட்டேட் பண்றதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா டிஸ்பிளே பண்றேன். எல்லா மெத்தடுக்குமே நான் ஃபார்முலா டிஸ்பிளே பண்றேன். நீங்க அதை பார்த்துங்க. ஏன்னா என்ன காரணம்னா, நான் ஃபார்முலா பார்க்க சொல்றேன்னா, இப்போ நான் வந்து இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், அங்கங்க சிக்கும் போது என்ன பண்ணணும், இப்படி கியூப் பொசிஷன் மாற்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ பொசிஷன் மாற்றும் போது உங்களோட விசிபிலிட்டி தப்பாகும். என்ன ஒரு கியூபை மாத்தி பிடிக்கிறது அப்படிங்கிற ஃபீலிங் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படி பிடிக்கிறேன்னா, இப்படி பிடிச்சிட்டு ஒரு ஃபார்முலா டிஸ்பிளே நீங்க அப்படி பிடிச்சே பண்ணுங்க. பட் நான் வந்து எங்கேயாவது காயின் சிக்குனுச்சு அப்படின்னா கொஞ்சம் காயினை ரொட்டேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சால்வ் பண்ணும்போது கத்துக்கிட்டு விஷயத்தினால சொல்றேன். அதனால நான் எப்படி ரொட்டேட் பண்றேன்னு பார்க்காதீங்க. டிஸ்பிளே பண்ற ஃபார்முலாவை நீங்க அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும். இப்போ நான் சால்வ் பண்றேங்க. இப்போ கியூப் நல்லா சஃபல் பண்ணிட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, எந்த இடத்துல சென்டர் பீஸ், அதாவது சின்ன சென்டர் பீஸ் வழக்கம் போல இதே போல 6 சென்டர் இங்கே இருக்கும். இங்க எப்படி 6 சென்டர் இருக்கும், அதே போல இங்கேயும் 6 சென்டர் இருக்கும். பட் 6 சென்டர்ல எது ரொம்ப ஹைட் கம்மியா இருக்குன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா சப்பையா இருக்கும். ஹார்ட் சைஸ் எப்படின்னா சப்பையா இருக்கிறதுனால எந்த இடத்துல சின்ன சைஸ் இருக்கோ அதை தேடுங்க. இப்போ பாருங்க, இது சென்டர் தான், ஆனால் பெருசா இருக்கு. அப்போ இது கிடையாது, இதுக்கு ஆப்போசிட்டும் கிடையாது. ஓகேவா? இங்க பாருங்க, இதுவும் பெருசா இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது, இதுக்கு ஆப்போசிட்டும் கிடையாது. அப்போ எது சென்டர்? இதுதான் சென்டர். ஓகேவா? சென்டர் இருக்கு. இப்போ சென்டர் பார்த்தாச்சு. இந்த சென்டர்ல பாருங்க, ஒரு காயின் சேர்ந்தே இருக்கு. ஓகேவா? நல்லா ஸ்மூத்தா இருக்கு. ஒரு சின்ன பீஸ் சேர்ந்தே இருக்குது. பக்கத்துல இன்னொரு ஒரு சின்ன பீஸ் வருதான்னு பாருங்க. இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்க. இது ஃபார்முலாம் கிடையாது. பாருங்க, இது ரொட்டேட் ஆயிடுச்சு பாருங்க. ஆனா தெரியுதா, இந்த இடத்துல ஸ்மூத்தா இல்ல, இங்க பாருங்க ஸ்மூத்தா இருக்கு. அப்போ இந்த இது இப்படி வராது, வேற இடத்துக்கு வரும். அப்போ வேற பீஸ் தேடி பாருங்க. இங்க ஒரு பீஸ் இருக்கு, இதை ரொட்டேட் பண்ணி பாருங்க. இது லாஜிக்கு நீங்க எப்படி பார்க்கணும் பாத்துங்க. ஓகே, நான் வேகமா பண்றேன். இதுவும் சேரல. பாருங்க, இங்க ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஓகேவா? 3 சேர்ந்துருச்சு, 3 சேர்ந்துருச்சு. இங்க ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஓகேவா? 3 சேர்ந்துருச்சு. இன்னும் 1 சேர்க்கணும். 1 வந்து எப்படின்னா 2 சின்னது ஆல்ரெடி சேர்ந்துருச்சு, இன்னொன்று பெருசு பார்க்கணும். அவ்வளோதாங்க, சேர்த்துட்டுமா? ஒரு ப்ளஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா புரிஞ்சுங்க, ப்ளஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது மாறக்கூடாது. இந்த 2ம் டாப்ல, இந்த 2 கீழே, இந்த இடத்துல கர்வ்டு வரணும். ஓகேவா? கர்வ்டு எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு.
இதை அப்படியே கொண்டு போனால் பாருங்க, இது சேராது. இது சேராது அப்படின்னா ஏன்னா மேலே கொண்டு போனால் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். அங்கே ஒரு பீஸ் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம்னா இதை இப்படி பண்ணிட்டு இதை ரொட்டேட் பண்ணிடுங்க. லாஜிக் என்னன்னா மேலே கொண்டு வரணும், நீங்கள் என்ன மெத்தட் போட்டுனாலும் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த இது மேலே போய் என்ன செய்யணும், ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இது லெஃப்ட் சைடு இருக்க என்ன செய்யணும், ரைட் சைடு மறைச்சு வைக்கணும், லெஃப்ட் சைடு கீழே இறக்கணும், அதை எடுத்து கொண்டு வந்துடணும். ஓகே, இப்போ அழகாக சேர்ந்துருச்சா? இங்கே ஆல்ரெடி ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த இடத்துக்கு என்ன வரும், சின்ன பீஸ் வரும். சின்ன பீஸ் இங்கே இருக்கு. ஓகே, இது இங்கே போகும். அப்போ என்ன செய்யணும், ஸ்க்ரீனில் காட்டுற அந்த ஃபார்முலாவை அப்படி போட்டிருக்காங்க. அவ்வளோதான், சேர்ந்துருச்சா? இங்கேயும் சேர்ந்துருச்சு. அடுத்து இங்கே என்ன வரும், இதே போல் பீஸ் இங்கே வரும். அது எங்கே இருக்கு பாருங்க, இந்த பீஸு சேராது. இந்த பீஸு சேராது, எங்கேயுமே சேராது. அப்போ என்ன செய்யணும், ரொட்டேட் பண்ணிடணும். நீங்கள் எப்படி வந்து அங்கே ரொட்டேட் பண்ணீங்க அதுபோல் ரொட்டேட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்க, இந்த பீஸு இங்கே போகும். இது இங்கே மேலே போகணும்னு நினச்சிக்கணும், ரைட் சைடு மறைச்சி வைக்கணும். ஃபார்முலா அப்படிலாம் கரெக்டாக கரெக்டாக போட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் அழகாக சேர்த்து பார்த்தீங்களா, பாருங்க அழகாக ஸ்மூத்னஸ் இருக்குது. ஆனால் என்னன்னா இதெல்லாம் கரெக்டான பீஸாங்கிறது நம்ம எப்பவும் தெரியும், லாஸ்ட் லேயர் சால்வ் பண்ணும்போது தான் தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லேயரில் இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய ஃபார்முலா இது மேலே வெறுமனே ஐடென்டிக் ஃபார்முலா தான். ஐடென்டிக் ஃபார்முலா எப்படி அப்படிங்கிறத 3 கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா நான் டிஸ்பிளே பண்ணுற ஃபார்முலா பார்த்துங்க. இப்போ 2வது லேயர் சால்வ் பண்ண போகிறாங்க. 2வது லேயர் நீங்கள் நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த அதாவது சைடு சென்டர்லாம் இப்போ இது ஸ்மூத்தாக இருக்கு, அப்போ இது கரெக்டான பீஸு, இதுவும் கரெக்டான பீஸ் தான். பாருங்க, இதுக்கு ஸ்மூத்தா இல்லை பாருங்க. என்ன காரணம், இதை இப்படி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்க்ரீனில் காட்டுற அந்த ஃபார்முலா அப்படி போடுங்க. ஓகே, இது முதல்ல சேஃப்டி அந்த வச்சுட்டு ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிட்டு திரும்ப எடுத்து அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க. ஸ்மூத்தாக வருதா? ஸ்மூத்தாக வந்தோன்னா என்ன பண்ணணும், திரும்ப வந்து ரொட்டேட் பண்ணி பல எடுத்து கொண்டு போயிருங்க. ஓகே, அப்போ இது சேர்ந்துருச்சு. வேற என்ன இருக்குது, இது சேர்ந்துருச்சு, இது சேர்ந்துருச்சு. பாருங்க, இது பாருங்க சேரல, கொஞ்சம் வெளியே நிற்கிது. அப்போ என்ன பண்ணால் இதையும் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க. பாருங்க என்ன பண்ணால் ஒரு 2 டைம் கீழே கொண்டு போய் இங்கே கீழே வந்துருச்சு. இதை சேஃபாக லெஃப்ட்டில் மறைச்சி வச்சுக்கணும். மறைச்சி வச்சுட்டு இதை ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிட்டு திரும்ப மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு வரணும். கொண்டு வந்து செக் பண்ணணும், ஸ்மூத்தாக இருக்குது, அப்போ கரெக்டான பீஸ் தான். ஓகே, அவ்வளோதாங்க. என்ன செஞ்சிட்டோம், இப்போ 4 சென்டரையும் கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம். இதுக்கு தான் செய்யணும், 4 சென்டர் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு தேவையான இந்த மாதிரி எட்ஜ் பீஸை கொண்டு வரணும். அப்போ எட்ஜ் பீஸ் எங்கே இருந்தால் சேர்க்கலாம், இங்கே இருந்தால் சேர்க்கலாம். அப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்க, இங்கே எதுவுமே சேரல, இங்கேயும் சேரல, இங்கேயும் சேரல. பாருங்க, இந்த பீஸு இங்கே சேரும். ஓகே, இந்த பீஸ் இங்கே சேரும். ஸோ இந்த பீஸ் இங்கே போனால் நினைச்சோன்னா அதே போல் நம்ம 3x3 எப்படி வந்து எட்ஜஸ் சேர்ப்போம் அதே போல் தான். நான் ஸ்க்ரீனில் காட்டுற ஃபார்முலா போடுங்க. 2 டைம் ஐடென்டிக் ஃபார்முலா போடணும். முதல் டைம் போடும்போது என்ன ஆகும், சிக்குது, கொஞ்சம் கவனமாக போடணும்னா பிச்சிரும். முதல் டைம் போட்டோன்னா என்னாச்சு, இந்த கார்னர் மிஸ் ஆயிடுச்சு. அந்த கார்னர் எங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ இது மேலே போகணும்னு நினைச்சோன்னா திரும்ப ஒரு ஐடென்டிக் ஃபார்முலா. அவ்வளோதான், இது சேர்த்துட்டோமா, 1 சேர்த்துட்டோம். அடுத்து இந்த பீஸ் எங்கே வரும்னா இது இங்கே டாப்பில் வரணும். ஓகேவா? டாப்பில் வரைக்கும் நினச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதை கீழே எடுத்துருமா. இப்போ இதை கீழே எடுக்கணும்னு வச்சுக்கோன்னா இதை தான் டம்மியாக கொண்டு போகணும். டம்மியாக கொண்டு போய் நினச்சணும் லெஃப்ட்டில் திருப்பணும். அதே மாதிரி டம்மியாக அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஓகேவா? எல்லாமே நான் வந்து 3x3 தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா அப்படி போட்டிருங்க. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபார்முலாவோட வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை தான் இங்கே போகணும். இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சேர்ந்துருச்சா? ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடு மறைச்சி வைக்கணும், லெஃப்ட் சைடு கீழே இருக்கணும். அதாவது எந்த பக்கம் போகணுமோ அதை கீழே இருக்கணும். திரும்ப அதை எடுத்து கொண்டு வரணும், மேலே கொண்டு போயிடணும். 1 மிஸ் ஆகிருக்கும், அதை திரும்ப ஹைடென்சிக் ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணிடுங்க. சேர்ந்துருச்சா? இது சேர்ந்துருச்சு. இந்த இடத்துக்கு என்ன வரணும், அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்க. இந்த பீஸ் எங்கே போகும், இப்படி சேர்ந்ததுன்னா இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா அழகாக மேட்ச் ஆகும். சரிதா? அப்போ என்ன செய்யணும்,
ஆப்போசிட் மறைச்சிக்கணும், கீழே இறக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் சொல்ல விரும்பலை, நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சேர்ந்துருச்சா? இது சேர்ந்துருச்சு, இது சேர்ந்துருச்சு. இந்த ஒரு பீஸ் இங்கே இருக்கு. ஸோ இது இங்கே போகணும். அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரிதா? ஓகே. இப்போ இது லெஃப்டில் போகணும். அப்போ என்ன செய்யணும்? ரைட் சைடு மறைச்சு வைக்கணும், லெஃப்ட்டை கீழே இறக்கணும், மறைச்சு வச்சு அதை எடுத்து கொண்டு வரணும், மேலே கொண்டு போயிடணும். அடுத்து இந்த பீஸ் கலைஞ்சிருக்கும், திரும்ப அதை வந்து இப்படி பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிட்டோம்? அழகா ஃபர்ஸ்ட் லேயர் சால்வ் பண்ணிட்டோம், ரெண்டாவது லேயரும் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து மூணாவது லேயர் சால்வ் பண்ண போகிறோங்க. மூணாவது லேயர் என்ன பண்ணுவோம்? வழக்கமாக 2+2 என்ன பண்ணுவோம்? சாரி 3+3 கீழே ப்ளஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அதே போல தான். ஆனால் என்னன்னா இங்கே பேரிட்டி வராது, இதில் பேரிட்டி வரும். என்னென்ன கேஸ்லாம் வரும்? ஒரு டாட் பேட்டர்ன், ஒரு லைன் பேட்டர்ன், ஒரு ஜே பேட்டர்ன். இந்த 3 பேட்டர்ன் தான் வரும். நீங்கள் ஈஸியாக ப்ளஸ் போட்டுருவீங்க. இங்கே பாருங்க, இந்த 1 தான் கரெக்டாக இருக்குது. ஸோ 3 தப்பாக இருக்குது. ஸோ இது வந்து எந்த பேட்டர்னுமே வரல. இங்கே வந்து எப்படி வரலாம்? 1 வரலாம், டாட் பேட்டர்ன் வரலாம், 1 மட்டும் வரலாம், 2 மட்டும் வரலாம், 3 மட்டும் வரலாம், 4மே கரெக்டாக வரலாம், எப்படினாலும் வரலாம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஜே ஃபார்முலாவோ இல்லை கிராஸ் ஃபார்முலாவோ போட்டு எந்த காயின் தப்பாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதுதான் கரெக்டான காயின். ஓகேவா? கரெக்டான காயினை லெஃப்ட்டில் வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா, ஜே ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போடுங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டுற ஃபார்முலா ஒரு டைம் போடுங்க. இப்போ என்னாச்சு? இப்போ 3 கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? 3 கரெக்டாக இருந்துச்சு, 1 தப்பாக இருக்குது. ஓகேவா? 3 கரெக்டாக 1 தப்பாக இருக்குது. இந்த 1 வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த காயின் தப்பான காயினோ அந்த காயின் என்ன பண்ணா, ஒரு நிமிஷம் அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி பிடிச்சிங்க. இப்போ பாருங்க, இது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுதான் தப்பாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த காயினை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த காயினை நீங்கள் அப்படி இந்த பக்கம் கொண்டு போகணும். சார் இங்கே கொண்டு போகக்கூடாது, இங்கேருந்து இங்கே கொண்டு போகணும். ஓகேவா? இந்த காயினை இங்கே கொண்டு போனால் என்ன ஆகும்? இது கீழே வந்துடும். கீழே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, திரும்ப கீழே வந்ததா இதே இடத்துல வந்து இங்கே கொண்டு போகணும். ஓகேவா? எதுக்காண்டி இந்த காயினை கொண்டு போனான்னு சொல்கிறேன்னா, இந்த காயின் பாருங்க, இது இப்படி தான் ஃபிட் ஆகும். ஏன்னா இங்கே வேற மாதிரி இருக்குது, இது ஒரு கருவடாக இருக்கா, அதனால் இதை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த பீஸை பாருங்க, இது திருப்பி போட்டுக்கலாம். ஓகேவா? காரணம் என்னன்னா, இதை இந்த சென்டர் பீஸை இப்படி திருப்பினோம்னா இது சரியாயிடும். ஓகேவா? அது இங்கே ஃபிட் ஆனதை இங்கே கொண்டு போகணும், இங்கே ஃபிட் ஆனதை இங்கே கொண்டு போகணும். இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் இதை இங்கே கொண்டு போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதே போல வழக்கமாக போடுற போல எப்படி மாதிரி சொல்லணும் அதை பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன ஆச்சு? இங்க இருந்து கொண்டு போயிட்டோம். இங்க இருந்த காயின் எங்க இருக்கு அப்படின்னா இங்க வந்துருச்சு. ஓகேவா? இங்க வந்த காயினை திரும்பவும் என்ன பண்ணணும்? இங்க இருந்து இங்க கொண்டு போகணும். நல்லா புரிஞ்சுங்க. எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சோமோ அதே இடத்துல அனுப்பணும். நீங்க தவறுதலா இங்க இருந்து அனுப்பிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்பவும் காயின் சேர்ந்துடும், ஆனால் திரும்பவும் பேரிட்டி வரும். ஓகே, அதனால அதுல கவனமா இருங்க. அதனாலதான் இந்த காயின் சூஸ் பண்ணல. இந்த காயின் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த காயின் சூஸ் பண்ணலாம். ஓகே, நாங்க இந்த காயின் திரும்ப அனுப்பிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. திரும்ப அதே போல அந்த இடத்துக்கு அதே இடத்துக்கு ரிட்டன் அதே இடத்துக்கு அனுப்புறோம், வேற எதுவும் இல்லை. இது வந்து கிராஸ் ஃபார்முலா போகும்போது ஒரு பேரிட்டி. ஓகே, திரும்ப அதே இடத்துல போயிடுச்சா? இப்போ பாருங்க சால்வ் ஆயிடுச்சா? ஓகே, +2 வந்துருச்சு. நம்ம ப்ளஸ் போட்டோம். பட் வந்து என்ன வரணும்? இந்த ரெண்டும் அடுத்தடுத்து வரணும், இது அடுத்தடுத்து வரணும். இப்போ ஜிக்ஜாக்கா இருக்கு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த ஸ்மூத்னஸ் செக் பண்ண பாருங்க. ஸ்மூத்னஸே இல்லை பாருங்க. பாருங்க, இங்க ஒரு கர்வ் இருக்கு, இங்க ஒரு கர்வ் இருக்கு, இங்கேயும் ஒரு இது இருக்குது. அந்த ஸ்மூத்னஸ்க்கு என்ன பண்ணணும்னா, இப்போ எதுவுமே மேட்ச் ஆகல. இது மேட்ச் ஆகிறதுக்கு நான் ஃபார்முலா டிஸ்பிளே பண்ற பாருங்க. அந்த ஃபார்முலா அப்படி போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மேலே கொண்டு போகணும், ஒரு டைம் ரொட்டேட் பண்ணணும், கீழே இருக்கணும், இன்னும் ரொட்டேட் பண்ணணும், திரும்ப மேலே கொண்டு போகணும், 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், 1 2, திரும்ப கீழே இருக்குங்க. இப்போ எங்கேயாவது மேட்சாக இருக்க பாருங்க. இப்போ பாருங்க, இந்த ஸ்மூத்னஸ் ஆயிடுச்சா? பாருங்க, ஸ்மூத் ஆயிடுச்சு, இங்கேயும் ஸ்மூத் ஆயிடுச்சு. இந்த 2 தான் தப்பா இருக்கு. சரிதா? இங்க ஸ்மூத்தா இருக்கு, இங்கேயும் ஸ்மூத்தா இருக்கு. அப்ப என்ன பண்ணா, ஸ்மூத்தா இருக்க ஏரியாவை நீங்க என்ன பண்ணா ரைட் சைடு பிடிச்சுக்கணும். ஓகேவா? இதுவும் ஸ்மூத்து, இதுவும் ஸ்மூத்து. மேபி 1 மட்டும் இருந்தா இங்க வச்சுக்கோங்க. 2 இருந்ததுன்னா இங்கேயும் ஸ்மூத்தா இருக்கணும், இங்கேயும் ஸ்மூத்தா இருக்கணும். நமக்கு வந்து இந்த 2 தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இந்த 2 சேஞ்ச் பண்ணுறதுக்கு திரும்ப அதே ஃபார்முலா தான். மேலே கொண்டு போகணும், கீழே இறக்கணும், போகணும், ரொட்டேட் பண்ணணும், திரும்ப கொண்டு போகணும், 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ ஸ்மூத் அங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. ஆனால் இந்த 2 ஸ்மூத்தாக வரல. அதுக்கு என்ன காரணம்னா,
இதை ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ண கரெக்டாக வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், திரும்பவும் அதே ஃபார்முலா போடுவேன். இந்த மாதிரி இந்த பொசிஷன் வச்சுட்டு போடுவேன். ஓகேவா? திரும்ப அதே ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டும் சேஞ்ச் ஆகிடும். ஒரே ஃபார்முலா தான், நீங்கள் திரும்ப திரும்ப போடுங்க, கரெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க, ஸ்மூத்தாக வந்துச்சா எல்லாமே. பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கேயும் ஸ்மூத் ஆயிடுச்சு, இங்கேயும் ஸ்மூத் ஆயிடுச்சு, எல்லா பக்கமும் ஸ்மூத் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, சில நேரங்கள் எப்படி இருக்கும்னா ரெண்டு சேர்ந்து இருக்கும், இது கரெக்டாக சேர்ந்து இருக்கும். இந்த தெரிதா ஒரு சின்ன கேப்பு, ரெண்டு மட்டும் ஸ்மூத் இல்லாமல் இருக்கும். அதாவது இந்த பீஸ் இங்கே வரணும், இந்த பீஸ் இங்கே வரணும், வந்தால் சரியாகும். இது எத்தனை முறை போட்டாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேரிட்டி வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. என்ன பண்ணணும்னா, இந்த கருவுடு பீஸ் இருக்குன்னா இந்த கருவு பீஸ் எங்கே வரணும்னா இங்கே வரணும், இந்த கருவு பீஸ் இங்கே வரணும். இந்த ரெண்டு மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் இதை ஷஃபிள் பண்ணி வெளில எடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு பேரிட்டி. எத்தனை முறை போட்டாலும் ஸ்மூத் ஆகலைன்னா இந்த கருவுடு பீஸ் இதுதான். இதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு யூனிக்கான சைஸ். இது இங்கே மட்டும் தான் ஃபிட் ஆகும், இதுவும் இங்கே மட்டும் தான் ஃபிட் ஆகும். இது மட்டும்தான் வந்து சேம் சைஸ், இதுவும் சேம் சைஸ், இதுவும் சேம் சைஸ். ஸோ இந்த பீஸை இங்கேயும் இந்த பீஸை இங்கேயும் மூவ் பண்ணணும். ஓகே? அப்போ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இதை வெளில எடுக்கணும். வெளில எடுக்கணும்னா ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எடுத்தாச்சு. எடுத்த பீஸ் எங்கே இருக்கு, எடுத்த பீஸ் இங்கே இருக்கு. இது எங்கே போகணும்னா இது இங்கே போகணும். ஓகேவா? இங்கே அப்படியே அனுப்பிச்சிடணும். ஓகே, அப்போ நினச்சிடணும், திரும்ப இதை அனுப்பிச்சா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஓகே, அழகாக ஃபிட் ஆகிடுச்சு. இங்கே இருக்க பீஸ் எங்கே இருக்கு, இங்கே வந்துருச்சு. இது எங்கே அனுப்பணும், இங்கே அனுப்பணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், அதனால் நான் திரும்ப ஃபார்முலா டீட்டெயிலாக சொல்ல. அதே ஃபார்முலா தான், கீழே இருந்து அதாவது தேர்ட் லேயர்லேருந்து மிட் லேயருக்கு அனுப்புற என்ன ஃபார்முலா அந்த ஃபார்முலா போட்டுருங்க. அவ்வளோதான், போயிடுச்சா? இப்போ என்ன பண்ணணும், திரும்ப இப்போ ஜே பேட்டர்ன் வந்துருக்கு. ஜே பேட்டர்ன் சரி பண்ணிட்டு அதே கிராஸ் ஃபார்முலா. கிராஸ் ஃபார்முலா எந்த சேஞ்சும் கிடையாது, அதே கிராஸ் ஃபார்முலா தான். இப்போ பாருங்க, அதில் பக்கம் வந்துருச்சு பாருங்க. ஓகேவா? இப்போ 4மே கரெக்டாக வந்துருச்சா? ஓகேவா? இது அந்த கேஸ் வந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் லேயர் சால்வ் பண்ண போகிறோம். லாஸ்ட் லேயர் நமக்கு வந்து இந்த கார்னரை கரெக்டான பிளேஸுக்கு கொண்டு போகணும். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எல் ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான். இப்போ நமக்கு 4மே தப்பாக தான் இருக்குது. இந்த கருவுடு எங்கே போகணும், இங்கே போகணும். இந்த பீஸு இங்கே போகணும், இந்த பீஸு இங்கே போகணும், இது இங்கே போகணும். இப்போ 4மே தப்பாக இருக்குது. 4மே தப்பாக தான் என்ன பண்ணணும், எப்படின்னா வச்சுக்கோங்க, ஒரு டைம் எல் ஃபார்முலா போடுங்க. ஓகே, ஒரு டைம் எல் ஃபார்முலா போட்டால் என்ன ஆகும், ஏதாவது ஒரு காரணம் சரியாகும். பாருங்க, ஏதாவது காரணம் சேர்ந்துருக்க பாருங்க. இப்போ இந்த காரணம் கரெக்டாக வச்சுக்கலாம். அசியூம் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டான கார்னர் லெஃப்ட்ல வச்சுட்டு இந்த திரும்ப போட்ட என்னாவும், இந்த காயின் இங்கே போகும், இந்த காயின் இங்கே போகும், ஒரு ரொட்டேட் ஆகும். அப்போ நமக்கு வந்து இதெல்லாம் கரெக்டான இடத்துல ஃபிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது ஃபிட் ஆகலைன்னா திரும்ப பேரிட்டி தான். பேரிட்டிக்கு தனி ஃபார்முலா. ஓகேவா? 4 கரெக்டான பிளேஸ்ல சில நேரம் போகாது, 2 கரெக்டாக இருக்கும், 2 தப்பா இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரல. இன்னொரு முறை போட்டால் என்ன ஆகும், இது இங்கே போகும், இது இங்கே வரும், கரெக்டாக வந்துடும். கரெக்டான இடத்த கொண்டு வரோம். அவ்வளோதான், ஒன்றும் வித்தியாசமான ஃபார்முலா. அதே எல் ஃபார்முலா தான் திரும்ப திரும்ப போடுறோம் வர வரைக்கும். இந்த மாதிரி காயின் அங்கங்கே சிக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க, இல்லை பண்ணால் கியூப் வந்து உடஞ்சிடும். அவ்வளோதாங்க. இப்போ இது கரெக்டான காயின் போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், ஒன்று ஆல்ரெடி டிஃபால்ட் சேர்ந்தே இருக்குது. இப்போ இதை ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணுறது கடைசி ஸ்டெப். இப்போ நம்ம என்ன போகிறோம்னா, இந்த கார்னரை ரொட்டேட் பண்ணுறதுக்கு டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா தான் போட போகிறோம். டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா 2 இல்லை 3 டைம் போடுங்க. திரும்ப திரும்ப போட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த பேரிட்டியும் இல்லைன்னா கரெக்டாக சால்வ் ஆகிரும். ஒருவேளை பேரிட்டி இருந்தால் நீங்கள் எத்தனை முறை போட்டாலும் சால்வ் ஆகுது. ஓகேவா? அதுக்கு வேற மாதிரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம், பேரிட்டி இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? சேர்ந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்குது.
டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் போடுறேன். ரைட் சைடில் போட்டாச்சு. ஓகே, அதே போல் அப்படியே மாறாமல் லெஃப்டில் போடுங்க திரும்ப. கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க, எல்லாம் காயின் பிச்சுட்டு போயிடும். நீங்கள் நார்மல் 3x3 என்ன பண்ணுவீங்களோ அதுதான் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுவும் சேர்ந்துருச்சு, இதுவும் சேர்ந்துருச்சு. ஓகேவா, இப்போ அடுத்து காயின் ரொட்டேட் பண்ணி பிடிச்சிங்க. நமக்கு பேரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன், இது போட்டால் தான் தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ ஒரு டைம் போட்டோம் சேரல. ஓகேவா, அப்போ இன்னொரு முறை போட்டு பார்க்கலாம். இன்னொரு முறை சேரல அப்படின்னா பேரிட்டி கரெக்ட். ஓகேவா, இன்னொரு முறை போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பராக சேர்ந்துச்சு. பார்த்தீங்களா, நமக்கு எந்த பேரிட்டியுமே இல்லை, அதனால அழகாக சேர்ந்துருச்சு. இதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி சால்வ் ஆகிட்டா பிரச்சனை இல்லை. சில நேரம் என்ன பிரச்சனைனா 2 காரணம் மட்டும் மாறி இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த 2 காரணம், அதாவது இது இங்கேயும் இது இங்கேயும் இருக்கும். எத்தனை டைம் போட்டாலும் சேரவே சேராது. அதோட பேரிட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க, இது பேரிட்டி நம்பர் 1. ஒரு கியூப்ல ஒரு லேயர் சால்வ் ஆயிடுச்சு, மிட் லேயர் சால்வ் ஆயிடுச்சு, இங்க எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. ஆனா பாருங்க, இது பாருங்க, இந்த காயின் இங்க போகணும், இந்த காயின் இங்க வரணும். நீ எத்தனை முறை போட்டாலும் எல் ஃபார்முலா போட்டாலும் சரி, எந்த ஃபார்முலா போட்டாலும் சரி, காயின் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி ட்விஸ்டா இருக்க காரணம் என்னன்னா, இந்த பீஸ் இருக்கீங்கன்னா இந்த பீஸ் இங்க போகணும், இந்த பீஸ் இங்க வரணும். ஸோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணாலே இது சால்வ் ஆயிடும். ஓகேவா, இந்த மாதிரி வந்தா நீ இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு பதில் இப்படி டாப் பொசிஷன்ல பிடிச்சிங்க. என்ன பண்ணணும்னா, இப்போ நான் டிஸ்பிளேல காட்டுற ஃபார்முலா 3 டைம் பண்ணுங்க. பேஸ் ஃபார்முலா RU R டைம் இது 3 டைம் போடுங்க. 3 டைம் போட்டா என்னன்னா, இந்த பீஸ் இங்க போகும், இந்த பீஸ் இங்க போகும், வேற எதுவுமே நடக்காது. பாருங்க, R U R prime U prime ஒரு டைம் போட்டிருக்கோம். இன்னொரு போடுங்க, R U R prime U prime 2 டைம் போட்டிருக்கோம். இன்னொரு முறை போடுங்க, R U R prime U prime. இன்னும் அழகா கியூப் சால்வ் ஆயிடுச்சு. இந்த கேஸ் பாருங்க, இது கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இருக்கு, இந்த 2 தப்பா இருக்கு. ஸோ இந்த 2 தப்பா இருந்தா நீங்க இங்க போடக்கூடாது, கரெக்டா இந்த ஹார்ட் ஷேப்ல தான் ரொட்டேட் பண்ணணும். ஓகே, இங்க இருந்து இங்க ரொட்டேட் பண்ணா இது ஃபிக்ஸ் ஆயிடும். அதே மாதிரி அதே ஃபார்முலா தான் 3 டைம் போட்டீங்கன்னா சால்வ் ஆயிடும். அவ்வளவுதான். இது பேரிட்டிலே ரொம்ப ரொம்ப மோசமான கேஸுங்க. எல்லாமே சால்வ் ஆயிரும். இந்த 2 மட்டும் சேராம இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இந்த 2 மட்டும் சேராம இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தால் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன பண்ணணும்னா, நீ என்ன பண்ணணும்னா, இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 2ல ஏதோ ஒன்று இங்கே வரணும், இங்கே வரணும், மாறி மாறி வந்திருக்கு. ஸோ அதனால இந்த பிரச்சனை வருது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ஃபார்முலா போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, 3 டைம் போட்டீங்கன்னா இந்த காயின் இங்கே வந்துடும், இந்த காயின் இங்கே போயிடும். ஓகேவா, ரெண்டாவது இதை ரொட்டேட் பண்ணி திரும்ப வச்சுட்டு திரும்ப 3 டைம் போட்டால் என்ன ஆகும்னா, 2 காயின், எந்த காயின் ப்ராப்ளமோ அந்த 2 ப்ராப்ளம் காயின் மட்டும் இந்த 2 இடத்துல இருக்கும். ஸோ கீழே இருக்க காயினை மேலே அனுப்பணும், மேலே இருக்க காயினை கீழே அனுப்பிச்சா ஃபுல்லாக கீழெல்லாம் கலைஞ்சிரும், திரும்ப பழையபடி ஸ்டேஜிங்னா சேர்ந்துடும். ஓகேவா, நான் பண்ணி கட்டுறேன் பாருங்க. இது ஆரம்பத்தில் சரியா சேர்க்காம விட்டதுனால இந்த பிரச்சனை ரொம்ப ரேரா வரும். ஆனால் இது வந்தால் நீங்கள் திரும்ப சஃபர் பண்ணி சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் இது. மேபி இன்னும் இதோட ஷார்ட்கட் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சா அதுவும் நான் வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, 3 டைம் பேஸ் ஃபார்முலா பண்ணணும். நல்லா எல்லாம் சால்வ் ஆயிருக்கு பாருங்க. இதை இங்க அனுப்புறோம். R U R prime U prime ஒரு டைம் போட்டாச்சு. இன்னொரு போடுங்க, R
யூ ஆர் பிரைம் யூ பிரைம் 2 டைம் போட்டாச்சு. இன்னொரு போடுங்க, 3 டைம் போட்டாச்சு. இப்போ என்னாச்சு, இங்கே சேர்ந்துருச்சு, இங்கே சஃபில் ஆயிருக்கு. இதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம இங்கே இருக்க காயின் இங்கே வந்துச்சு, இங்கே இருக்க காயின் இங்கே மேலே போய் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த காயின் பார்த்தீங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணி அதே எடுத்து கொண்டு வந்துருங்க. ஓகேவா? திரும்பவும் இதே ஃபார்முலா 3 டைம் போடுங்க. ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம். இன்னொரு முறை போட்டுருங்க, ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம். அவ்வளோதான். 3 டைம் போட்டு திரும்ப கரெக்டாக காயினை மேட்ச் பண்ணி பாருங்க. சரிதா? இது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இந்த 2 தான் இஷ்யூ. இப்போ இந்த 2 இஷ்யூக்கு என்ன காரணம்னா, இந்த காயின் இங்கே அனுப்பணும், இந்த காயின் இங்கே அனுப்பணும். இந்த 2 தான் ப்ராப்ளமேட்டிக். இந்த ப்ராப்ளமேட்டிக்கை சால்வ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் மேலே கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே சஃபில் ஆகிடும். சஃபிலாக பற்றி கவலைப்படாங்க. திரும்ப ஒரு டைம் பண்ணீங்க அப்படின்னா சால்வ் ஆகிடும். ஓகேவா? இது பண்ணீங்கன்னா திரும்ப இன்னும் டைம் எடுக்கும் அப்படின்னா காட்டலை. லாஜிக்கு தான். இப்போ இதை மேலே கொண்டு போய் என்ன செய்யணும், இது நேராக இப்படி மேலே போகுமா? மேலே போகாது, மேலே போகாது. இப்படி தரலாம், மேலே போகாது. அப்போ என்ன செய்யணும், இந்த காயினை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி என்ன செய்யணும், ஒரு டைம் கீழே இறக்கி பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், மேலே கொண்டு போகணும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துடும் அது. இப்போ இங்கே இருக்கு. இதை மேலே கொண்டு போய் என்ன செய்யணும், அவ்வளோ. இங்கே சால்வ் ஆயிடுச்சா? இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு. திரும்ப இங்கே சேர்க்கிற என்ன காயின் இருக்கு, இந்த காயின் எங்கே இருக்குன்னு பாருங்க. இது வந்து இந்த இடத்துக்கு இந்த மாதிரி பெருசாக வரும். பெரிய காயின் இதான். ஸோ இதே காயின் பெரண்ட் இருக்கு. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இதை திரும்ப வெளில எடுக்கணும். வெளில எடுக்க நினைச்சீங்கன்னா இதை உள்ளே கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். இது இப்படி தான் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால நான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு நினச்சேன். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த காயின் கீழே வந்துருச்சு. அது எங்கே இருக்குது. ஸோ இது மேலே போனால் என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக அதே ஃபார்மா தான். ரெண்டு டைம் ஐடென்டிட்டி ஃபார்மா பண்ணும். எதுவும் புதுசாலாம் போடல, அதனால நான் சொல்லாமல் போடுறேன். அவ்வளோதான். இப்போ 2லேயே சால்வ் ஆயிடுச்சா? இப்போ பாருங்க, திரும்ப வந்து வழக்கமாக என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும். ஓகேவா? இதுக்கு அதே கேஸ் தாங்க. இப்போ இந்த இது ஃபிட் ஆனதுனால இதை நீங்கள் அந்த ஃபார்முலா போட்டீங்க. வழக்கம் போல் இதை வந்து இந்த லாஸ்ட் லேயர் மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா கியூப் சால்வ் ஆயிரும். ஓகேவா? இதோடையும் பண்ணால் வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். நீங்கள் டவுட் வந்துன்னா நீங்கள் எப்படின்னா எனக்கு கேட்கலாம். இவ்வளோ வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.